வணக்கம். என் பெயர் மிருதுளா. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தஞ்சை பெரிய கோயில். தஞ்சாவூர். தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் வேளாண் மற்றும் பாரம்பரிய மையமாகும். இது சோழர்களின் தலைநகரமாகவும், உலக புகழ்பெற்ற தஞ்சை பெருவுடையார் கோயில் மற்றும் சரஸ்வதி மகால் நூலகத்தை கொண்டதாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழிக்கென்றே அமைக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் இங்குள்ளது. காவேரி டெல்டா பகுதியில் அமைந்துள்ளதால் தஞ்சாவூர் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று போற்றப்படுகிறது. தஞ்சை பெரிய கோயில் தமிழ்நாட்டின் கலைவளர் தொட்டிலாகவும் கோயில் நகரமாகவும் விளங்கும் தஞ்சையின் சோழர்களின் கட்டிடக்கலை சிறப்பினை எடுத்துக்காட்டும் பெட்டகம்தான் ராஜராஜேஸ்வரம் என்று அழைக்கப்படும் தஞ்சை பெரிய கோயிலாகும். யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரியமிக்க சிறந்த இடங்களின் தரவரிசையில் 13வது இடத்தை அளித்து சிறப்பித்துள்ளது. இவர் தஞ்சை பெரிய கோயிலின் முதல் ராசராச சோழன். சிறப்பு பெயர்கள். தஞ்சை பெருவுடையார் கோயில் என்பது வடமொழியாக்கமே பிரகதீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. தஞ்சை பெரிய கோயில், பெரிய கோயில், ராஜராஜேஸ்வரம் கோயில், ராஜராஜேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. முதலாம் ராசராச சோழனால் கட்டப்பட்ட இக்கோயில் ஆரம்ப காலத்தில் ராஜராஜேஸ்வரம் என்றும் பின்னர் தஞ்சை பெருவுடையார் கோயில் என்றும் அழைக்கப்பட்டது. கிபி 18ஆம் நூற்றாண்டில் மராட்டிய மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட போது பிரகதீஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டு வந்தது. முதலாம் ராசராச சோழன் என்று அழைக்கப்பட்ட சோழ அரசன் சோழர்களின் சிறப்பின் சின்னமாக தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார். இக்கோயில் ராசராச சோழனின் 19வது ஆட்சியாண்டில் தொடங்கப்பட்டு 25வது ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது. சோழர்களின் கட்டிடக்கலை சிறப்புக்கலை, ஓவியங்களை ஆகியவற்றதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. ராசராச சோழனின் சிறப்பு பெயர் அருண்மொழிவர்மா, ராசகேசரி வர்மா, மும்முடி சோழன், கேரளாந்தகன், திருமுறை கண்ட சோழன், சத்தியசிகாமணி, சோழநாராயணன், சேங்குண்டான், சிவபாதகேசரன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். இவ்வோவியமானது தஞ்சை பெருவுடையார் கோயிலில் உள்ள ராசராசனின் ஓவியமாகும். கோயிலின் கட்டமைப்பு. தஞ்சை பெரிய கோயிலின் தலைமைச் சிற்பி குஞ்சரமல்லன் ராசராச பெருந்தச்சன் என்றும் கோயில் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரே கல்லில் அமைக்கப்பட்டுள்ள நந்தி 20 டன் எடை கொண்டுள்ளது. இந்தியாவிலேயே லெப்பச்சி கோயில் நந்திகளில் அடுத்தாற்போல 2வது பெரிய நந்தியாகும். இந்தியாவில் முதல் பெரிய நந்தி லெப்பச்சி நந்தியாகும். அதேபோல் இந்தியாவின் 2வது பெரிய நந்தி தஞ்சை பெரிய கோயிலின் நந்தியாகும். திருவாயில்கள். முதலாம் திருவாயில் கேரளாந்தகன் வாயில், 2ஆம் திருவாயில் ராஜராஜன் வாயில், 3ஆம் திருவாயில் சரபோஜி திருவாயில். இக்கோயிலின் விமானம் 216 அடி. கோபுரத்தின் மேல் உள்ள மரமந்திரக்கல் 80 டன் எடை கொண்ட ஒரே கல்லாகும். 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் அம்மன் சன்னதியும், விஜயநகர அரசர்களால் முருகன் சன்னதியும், மராட்டிய மன்னர்களால் விநாயகர் சன்னதியும் புதுப்பிக்கப்பட்டது. திருவாயில்கள். முதல் திருவாயில் கேரளாந்தகன் வாயில், 2ஆம் திருவாயில் ராஜராஜன் வாயில், 3ஆம் திருவாயில் சரபோஜி திருவாயில். இடைச்சிக்கல். தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்த போது அழகி என்னும் இடையர்குல மூதாட்டி சிவன் தொண்டு புரிய விரும்பினார். கோயில் கட்டி முடிக்கும் வரையில் கோயில் சிற்பங்களின் தாகத்தை தீர்க்கும் பொருட்டு தினமும் அவர்களுக்கு தயிர், மோர் வழங்கி வந்தார். இதனை அறிந்த அருண்மொழிவர்மர் இடையர்குல மூதாட்டியின் சிவன் தொண்டினை அனைவரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் 80 டன் எடை கொண்ட கல்லில் அழகி என்ற பெயர் பொருத்தி அதனை ராஜகோபுரத்தின் உச்சியில் இடம்பெறச் செய்தார். அந்த கல் இடைச்சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கல்லின் நிழல் இறைவன் பெருவுடையார் மேல் விழுகிறது.
நன்றி.